அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து ரெட்பூலுடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. ரெட்பூல் அப்படிங்கிறது ஒரு எனர்ஜி ட்ரிங்க், கிட்டத்தட்ட கோக் பெப்சி மாதிரி. 1994 வந்து அவங்க லண்டனில் வந்து ரெட்பூலை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அந்த காலகட்டத்திலலாம் கோக் பெப்சி தான் பெரிய கம்பெனிஸ், ரெட்பூல் தான் அப்போ தான் வளர்ந்து வர ஒரு கம்பெனி. ஸோ அவங்களுக்கு வந்து விளம்பரத்தில் செலவு பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு பட்ஜெட் கிடையாது. ஸோ லண்டனில் ரெட்பூலில் வந்து ஃபேமஸ் ஆகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. சூப்பராக ஒரு ஐடியா ஒன்று சிக்குது. ரெட்பூல் ட்ரிங்கை ஃபேமஸ் ஆகிறதுக்கு அவங்க கம்பெனியோட குப்பையவே யூஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணுறாங்க. புரியல? என்ன பண்ணாங்க அப்படின்னா, ரெட்பூலுடைய எம்டி கேன்ஸை லண்டனில் இருக்கிற எல்லா குப்பை தொட்டிலையும் ஃபில் பண்ணிட்டாங்க. ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு, பார்க்குன்னு மக்கள் எங்கெங்கெல்லாம் கூடுவாங்களோ அங்கே இருக்கிற எல்லா குப்பை தொட்டிலையுமே ஃபில் பண்ணிட்டாங்க. லண்டனில் இருக்க எல்லா குப்பை தொட்டிலையும் மலையாக ரெட்பூல் கேன் வந்து குவிஞ்சு கிடக்குது. இப்படி போகிற வழியெல்லாம் இருக்கிற எல்லா குப்பை தொட்டிலையும் ரெட்பூல் கேன்ஸாக இருக்கிறத பார்த்த மக்கள் ஒவ்வொருத்தரும் என்ன நினச்சிக்கிட்டாங்க அப்படின்னா, ரெட்பூல் வந்து பயங்கர ஃபேமஸான ட்ரிங்க் போல், லண்டனில் இருக்கிற எல்லா மக்களும் வாங்கி குடிச்சிருக்காங்க, நம்ம ஒருத்தர் மட்டும் தான் இன்னும் டேஸ்ட் பண்ணவே இல்லை போலன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக கடைக்கு போய் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான், ரெட்பூல் சேல்ஸ் லண்டனில் பிச்சுக்கிட்டு போயிடுச்சு.